நம்ம இந்த வீடியோவில் டெய்லி நம்ம பயன்படுத்தக்கூடிய கொஷின் வேர்ட்ஸ், அந்த கொஷின் வேர்ட்ஸ் தான் ஹிந்தியில் பார்க்க போகிறோம். நம்ம தினமும் கண்டிப்பாக நம்மளுடைய ஒவ்வொரு நாட்களும் எங்கே, எப்போ, என்ன, எதுக்கு, எதனால், என்னென்ன, யாருக்கு, எப்போ, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைஞ்சது. கொஷின்ஸ் இல்லாமல் ஒரு நாளும் போகிறது கிடையாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த கொஷின்ஸ் எல்லாமே ஹிந்தியில் எப்படி கேட்கணும் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் வென். வென் அப்படின்னா எப்பொழுது, அதை ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கப். கப். நெக்ஸ்ட்டு வாட். வாட்னா கியா, என்ன, கியா. நெக்ஸ்ட்டு வை, ஏன், கியூ, கியூன். நான் சொல்லும்போது என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம் நமக்கு ஹிந்தியில். ஓகேங்களா? நீங்கள் ஜஸ்ட்டு இன்கேஸ் உங்களுக்கு ஹிந்தி படிக்க தெரியல அப்படின்னா நீங்கள் சைடில் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த இங்கிலீஷ் டேர்ம்ஸ் பார்த்துட்டு அப்படியே ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்கன்னா சம்டைம்ஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, நான் கொடுக்க ஜஸ்ட்டு நீங்கள் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறத லிசன் பண்ணுங்கள். அப்போ தான் ப்ராப்பராக இருக்கும். ஃபஸ்ட் ஒன் வென், கப். வாட், கியா. வை, கியூ. வை, கியூன். வேர், எங்கே, வேர்னா எங்கே. கஹான், கஹான். அந்த என் சவுண்ட் வரும் இல்லையா, நீங்கள் கஹான் அந்த இன்னும் வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கஹா அப்படி சொன்னாலும் ஓகே தான். கஹா. அடுத்தது ஹூ, கவுன். இந்த இடத்துல நீங்கள் கவுன் அப்படின்றத அழுத்தமாக சொல்லணும். நீங்கள் ஜஸ்ட்டு கவு மட்டும் சொன்னீங்கன்னா தப்பு. கவுன். ஹூ அப்படின்னா கவுன். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் ஒரு இடத்துல எண்ணு வந்து சைலண்ட்டாக சொல்கிறீங்க, ஒரு இடத்துல நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் ஹிந்தி உங்களுக்கு ரீட் பண்ண தெரியும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஆக்சுவலாக இந்த டேர்ம் பாருங்களேன், இங்கே வந்து ஹாக்கு மேலே ஒரு சிம்பிள் இருக்குது. இந்த மாதிரி இந்த சிம்பிளுக்கு என்ன பேர் அப்படின்னா சந்திரபிந்து. இந்த மாதிரி சந்திரபிந்து ஒரு லெட்டருக்கு வரும்பொழுது அதோட ப்ரொனன்சியேஷன் ஒவ்வொரு மாதிரி மாறும். ஸோ இந்த மாதிரி சந்திரபிந்து வரும்போது தான் நம்ம இன் சவுண்டு, இந்த சவுண்டு, இங்கு சவுண்டு எல்லாமே கொடுப்போம். இதுக்கு நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள். அந்த மாதிரி சிம்பிள் வரும்பொழுது தான் நீங்கள் இந்த என் சவுண்ட் எல்லாமே ரொம்ப அழுத்தமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அதே இடத்துல உங்களுக்கு வந்து இப்போ இந்த ஹூ அப்படின்றதுக்கு கவுன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அங்கே ஏன் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த நா அப்படின்னு இருக்கு இல்லையா, இது வந்து நா. இந்த சிம்பிள், இந்த லெட்டருக்கு பேர் என்னென்னா நா. அப்போ இந்த லெட்டர் வந்திருக்கும் பொழுது இதுக்கு கரெக்டான ப்ரொனன்சியேஷன் நம்ம கொடுக்கணும், இன். அப்போது ஹூ அப்படின்னா கவுன், ஹூ அப்படின்னா கவுன். ஹூம், கிஸ்கோ. இது வந்து கிசாக்கோ கிடையாது, கிஸ்கோ. ஹூம்னா யாருக்கு, கிஸ்கோ. நெக்ஸ்ட்டு விச். கவுன் சே, எது, விச் ஒன் யூ வாண்ட். ஸோ எது உங்களுக்கு வேணும், எது வேணும் அப்படின்னா கவுன் சே, இல்லை கவுன் சே. கவுன் சேன்னு நீங்கள் ஒரு முறை சொன்னாலும் ஓகே, இல்லை கவுன் அப்படின்றது 2 முறை சொன்னாலும் ஓகே. எது அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் கவுன் சே அப்படின்னு சொல்லணும். எது அப்படின்னு வந்தால் கவுன் சே அப்படின்னு ஒரு முறை சொன்னால் போதும். நெக்ஸ்ட்டு ஹூஸ், கிஸ்கா, யாருடைய. ஹூஸ் அப்படின்னா கிஸ்கா, யாருடைய. ஹவு அப்படின்னா எப்படி, கைசே. ஹியர்னா யஹா. நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி சந்திரபிந்து வரும்பொழுது அந்த என் சவுண்டை ரொம்ப அழுத்தமாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஹியர் அப்படின்னா இங்கே, யஹா. தேர் அப்படின்னா அங்கே, வஹா. அடுத்து வேர்டு. வேர்டு அப்படின்னா நம்ம தமிழில் என்ன சொல்கிறோம், வார்த்தை அப்படின்னு சொல்கிறோமா, அதை ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா ஷப்த. அடுத்து சென்டென்ஸ். சென்டென்சஸ்க்கு தமிழில் என்ன சொல்கிறேன்னா வாக்கியம், அதை ஹிந்தியில் என்ன சொல்கிறாங்க வாக்கிய. ஸோ ப்ரொனன்சியேஷன் அகேன் அண்ட் அகேன் நான் சொல்கிறேன், ஹிந்தி நீங்கள் நல்லா பேசணும் அப்படின்னா ப்ரொனன்சியேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ரொனன்சியேஷனுக்கு நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நான் சொல்ல என் கூட நீங்கள் ரிப்பீட் பண்ணும்போதே உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஸோ எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக லேர்ன் பண்ணியிருப்பீங்க. இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்போக்கன் ஹிந்தி ஆன்லைன் கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னமும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஃப்ளூயண்ட்டாக ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணவும் முடியும். அண்டு நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதணும், இல்லை ஸ்போக்கனுக்கே வந்து நான் எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணணும், இல்லை ஸ்கூல் சிலபஸ்க்கான கிளாஸஸ் எடுக்கணும் அப்படின்னா, ஸோ ஹிந்தி ரிலேட்டடாக உங்களுக்கு எதுனாலும்
நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன், கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் கேளுங்க, கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. एंड बिफोर दैट உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா आप सब्सक्राइब करो और लाइक करो और आपका फ्रेंड्स एंड फैमिली को इस वीडियो को शेयर करो. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. थैंक यू. धन्यवाद.